ஸ்டார்ட் பண்ணும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தரமேடு மாணவர்களுக்கான 2ஆம் தவணைக்குரிய பாட அலகு ஒழுங்கமைப்பு மட்டங்கள், அங்கிகள்ல இருக்கக்கூடிய ஒழுங்கமைப்பு மட்டங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி நாங்க பார்க்கலாம். நாங்க இறுதியாக ஒழுங்கமைப்பு மட்டத்துல ஆகவும் அடிப்படையான ஒழுங்கமைப்பு மட்டம் களம் எனவும், களத்துல இருந்துதான் அங்கால ஒவ்வொரு ஒழுங்கமைப்பு மட்டங்கள் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லியும் பார்த்திருக்கோம். இப்ப களங்கள் சேர்ந்து விளையம் உருவாகும். களங்கள் சேர்ந்து விளையம் உருவாகும் என்றும், இளையங்கள் பல சேர்ந்து எங்களுக்கு அங்கங்களை உருவாக்கும் என்றும், அங்கம் பல சேர்ந்து தொகுதியை உருவாக்கும், தொகுதிகள் சேர்ந்து ஒரு அங்கியை உருவாக்கும். அங்கி என்பது ஒரு மனிதன். சரியா? இப்ப பார்க்கிறோம், இவ்வாறு எங்களுக்கு களங்கள் ஆகவும் அடிப்படையான ஒழுங்கமைப்பு மட்டமாக இருக்கும். அவை சேர்ந்து சேர்ந்துதான் ஒவ்வொரு பகுதிகளாக உருவாக்கப்படுது. அப்ப இப்ப நாங்கள் களம்னு பார்க்கக்குள்ள எங்களுக்கு எண்புக்களம், தசைக்கலங்கள் என்று சொல்லுவோம். அதெல்லாம் சேரைக்குள்ள குருதி இழையம், தொடுப்பிழையம், நரம்புழையம் என்று இழையங்கள் உருவாகும். அந்த இழையங்கள் சேரைக்குள்ள எங்களுக்கு இரைப்பை, ஈரல், சிறுநீரகம், அப்படி ஒவ்வொரு அங்கம் உருவாகும். அந்த அங்கம் எல்லாம் சேரும் போது எங்களுக்கு சமிபாட்டு தொகுதி, கழிவகற்றும் தொகுதி, சுவாச தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, இனப்பெருக்க தொகுதி என்று தொகுதி சேரும். அந்த தொகுதிகள் சேர்ந்துதான் ஒரு அங்கி, ஒரு உயிரினத்தை உருவாக்க போகிறது. அப்ப எங்களுக்கு இப்ப அங்கங்கள் சேர்ந்து தொகுதியை உருவாக்கும் என்று தெரியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 2 தொகுதிகளை நாங்க பார்க்க வேண்டும். அப்ப இதுல எங்களுக்கு சமிபாட்டு தொகுதியும் சுவாச தொகுதியும் முக்கியமானது. சரியா? அப்ப முதலாவதாக நாங்கள் சமிபாட்டு தொகுதி தொடர்பாக பார்க்கலாம். சரியா? அந்த சமிபாட்டு தொகுதி என்றால் உங்களுக்கு விளங்க வேணும். உடல்ல சமிபாடு நடக்கிறது ஒரு சிக்கலான தொழிற்பாடு. அதாவது நாங்க சாப்பிடுற உணவை அது சிறு துண்டுகளாக உடைத்து அதில இருந்து எங்களுக்கான சக்தி நாங்க பெற வேண்டும். சரியா? அப்ப முதல்ல எங்களுக்கு உணவு என்ன செய்ய வேணும்? சின்ன சின்னதாக உடைக்கப்படுறதுக்காக பற்கள் இருக்கு. சமன்பாட்டு தொகுதியில முதல்ல பற்கள் மூலம் உணவுகளை நாங்க சிறு துணிக்கைகளாக உடைப்போம். அதுக்கு பிறகு இங்க இரைப்பையில போய் அது இன்னும் நன்றாக அரைக்கப்பட்டு சாறுகள் கலக்கப்பட்டு அதுக்கு பிறகு உடலால அகத்துறிஞ்சப்படும். சரியா? அப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ஒரே அங்கத்தினால அத சமிபாடடைய செய்ய இயலாது. சரியா? அப்ப எங்களுக்கு நிறைய அங்கங்கள் சேர்ந்து ஒரு தொகுதி ஒன்றை உருவாக்கி அந்த சமிபாட்டு தொகுதியின் ஊடாகத்தான் சமிபாடு நடைபெறும். சரியா? அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு படிமுறையாகத்தான் சமிபாடு நடக்கப்படும். சரியா? அப்ப முதலாவது என்ன செய்யணும்னா, சிக்கலான உணவுகள் எளிய உணவாக மாற்றப்படும். முதலாவது நாங்க சமிபாட்டு தொகுதிகள் தொடர்பாக பார்ப்போம். முதலாவது நாங்க பார்க்க இருக்கிறது சமிபாட்டு தொகுதி. சமிபாட்டு தொகுதி சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கிறோம்.
சரியா? அப்ப முதல்ல எங்களுக்கு சிக்கலான உணவு கூறுகள் முதலாவது எளிய உணவாக மாற்றுதல்கள் நடக்கும். Right? சிக்கலான கூறுகள் எளிய கூறாக மாற்றுதல். முதல்ல பெரிதாக இருக்கிறத எளிய கூறாக மாற்ற வேண்டும். இரண்டாவது எளிய கூறுகளை அகத்துறிஞ்ச வேண்டும். சரியா? அப்ப எங்களுக்கு சமன்பாடு தொகுதி இந்த ரெண்டு வேலையையும் செய்ய வேண்டும். சமன்பாட்டு தொகுதி ரெண்டு முக்கியமான வேலையை செய்ய வேண்டும். ஒன்று, சிக்கலாக இருக்கிற பதார்த்தங்களை எளிய கூறுகளாக உடைக்க வேண்டும். சமன்பாட்டு தொகுதி தான் செய்ய வேண்டும். அந்த உடைச்சு மாற்றின எளிய கூறுகளை அகத்துறிஞ்ச வேணும். எங்களுக்கு தேவையான சக்தியை நாங்க பெற்றுக்கொள்றதுக்காக அகத்துறிஞ்ச வேணும். அப்ப இப்ப நாங்கள் சமன்பாட்டு தொகுதி ஒன்றினுடைய மாதிரி படத்தை வரைஞ்சு அதன் பகுதிகளை குறிச்சு பார்ப்போம். இதே மாதிரி உங்களுக்கும் இரண்டாம் தவணை பரீட்சைக்கு இந்த தொகுதி என்ற இப்ப சமன்பாட்டு தொகுதி அல்லது சுவாச தொகுதி உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதி தொடர்பான வினாக்கள் வரக்கூடும். அப்ப நாங்கள் சமன்பாட்டு தொகுதி ஒன்றினுடைய படத்தை முதல்ல பார்ப்போம். உங்களுக்கு சமன்பாடானது ஆரம்பிக்கிற இடம் வாய்க்குழி. பாடு ஆரம்பிக்கிற இடத்துல வாய்க்குழி என்று சொல்லும். இதுதான் எங்களுடைய வாய். வாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணினா இது எங்களுடைய தொண்டை பகுதி. எங்களுடைய தொண்டை பகுதி. தொண்டை பகுதியை தாண்டி எங்களுக்கு வாரது களம் என்று சொல்லும். இந்த குழாய் மாதிரி நைட்டா வார அமைப்பு களம் என்று சொல்லும். இந்த களத்துல இவ்வாறாக கூடுகள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இல்லாட்டி நீங்க சாதாரணமாக இந்த களம் ஒரு நீண்ட குழாய் உருவான அமைப்பு. அது முடிகிறது இணைப்பை முடிகிற இடம் இணைப்பையாக இந்த களம் முடிகிறது. இது இணைப்பை. நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு உணவு முதல்ல வாய்க்கு போகும். வாயில இருந்து பற்களால அரைக்கப்பட்ட பிறகு அது உமிழ்நீரோட சேர்ந்து என்ன செய்யும்? தொண்டைக்குள்ள தள்ளப்படும். நாக்கால என்ன செய்யும்? தொண்டைக்குள்ள தள்ளும். தொண்டையில இருந்து அந்த உணவு எங்களுக்கு களத்தினூடாக இரைப்பைக்கு செல்லும். களத்தினூடாக இரைப்பைக்கு செல்லும். இப்ப எங்களுக்கு சாப்பாடு இரைப்பைய அடைஞ்சிச்சு. அப்ப இரைப்பை என்றது ஒரு தசையாலான பை மாதிரி இருக்கு அமைப்பு. சரியா? அப்ப நாங்க தொண்டைக்கு வந்த உணவு இந்த களத்தின் ஊடாக எப்படி வரும்? இந்த களத்துல இருக்கிற தசைகளுக்கு சுற்றுச்சுருங்கள் அசைகிறதுன்னு உண்டாகும். அது அசைஞ்சுதான் அந்த உணவை கீழ் நோக்கி தரும். சரியா? அப்ப களத்துல நடக்கிற அந்த உணவை தள்ளுற செயல்பாட சொல்றது சுற்றுச்சுருங்கள் அசைவு. சுருங்கித்தான் அந்த சாப்பாடு இரைப்பைக்கு
சரி சரி. இப்ப இரைப்பையில இது ஒரு தசையாலான ஒரு பை மாதிரி அமைப்பு இரைப்பை. ரைட். அப்ப இதுக்குள்ள சாறுகள் உருவாக்கப்படும். இரைப்பை சாறுகள் என்று சொல்லுவோம். சரி. அந்த இரைப்பை சாறுகளோட வந்த உணவு நன்றாக என்ன செய்யும்? கலக்கப்பட்டு நன்றாக உள்ளுக்கு இரைப்பை நன்றாக அந்த உணவோட இரைப்பை இந்த சாறுகளை கலந்து சமிபாடடைய வைக்கும். அப்ப இந்த சமிபாடு இரைப்பையில நன்றாக நடக்க வேண்டுமாக இருந்தா இரைப்பையில ஒரு அமிலத்தன்மை காணப்பட வேண்டும். சரியா? அப்ப அதுக்காக இரைப்பை சாறு இந்த உள்ளுக்க சுரக்கிற இரைப்பை சாறு ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் எங்களுக்கு HCl என்ற ஒரு அமிலம் இரைப்பையிலேயே சுரக்கப்படும். அதனால இரைப்பை எப்பவும் ஒரு அசிட் தன்மை நிறைந்ததாக இருக்கு. சரி. அப்ப யோசிப்பீங்க, உள்ளுக்கு ஆசிட் இருந்தா உள்ளுக்க இருக்கிற இரைப்பையில அரிக்காதா? இப்ப எங்களுக்கு சாப்பிடாம இருக்கிற சந்தர்ப்பத்துல அதுதான் நடக்கும். இப்ப நாங்க சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு இதுல இருக்கிற அமிலத்தோட நன்றாக கலக்கக்கூடும். இப்ப நாங்க சாப்பிடாத சந்தர்ப்பத்துல உள்ளுக்கு அசிட் கூடவாக இருந்தால் அமிலத்தன்மை கூடவாக இருந்தால் இரைப்பையில சுவர்களை அரித்து பாதிப்புக்குள்ளாகும். அதனால அல்சர் என்று சொல்லுவோம். சரியாக சாப்பிடாதவர்களுக்கு அது அல்சராக மாறும். அதுக்கு பிறகு நீங்க உரைப்பான சாப்பாடு சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு புண் மாதிரி தனி இருக்கும். இரைப்பையில புண் மாதிரி அப்ப அது உங்களுக்கு எரியும். சாப்பாடு சிலவுல குளிச்சு கொண்டு மேல வர மாதிரி இருக்கும். நெஞ்செரியும். உரைப்பான சாப்பாடுகள் சாப்பிட இல்லாம இருக்கும். எண்ணெயான சாப்பாடுகள் அதிகம் சாப்பிட இல்லாமல் போகும். பெண்களுக்கு இரைப்பையில இயல்பாகவே ஒரு அமிலத்தன்மை ஒன்று இருக்கும். அது கட்டாயம் இருக்க வேணும்னா சமிபாடு நடக்கிறதுக்கா. சரி. ரைட். அப்ப நாங்க இரைப்பை சாறுல இருக்கிற அமிலங்கள் நன்றாக இரைப்பையில இருக்கிற உணவை சமிபாடடைய செய்யும். கிட்டத்தட்ட இந்த இரைப்பையில உணவு 2 to 3 மணி நேரங்கள் இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு தடவை சாப்பிட்டால் 2 to 3 மணி நேரத்துக்கு பசி ஏற்படாது. அதுக்கு பிறகுதான் இரைப்பையில இருக்கிற உணவு எல்லாமே சிறுகுடலை நோக்கி அனுப்பப்படும். சமிபாட இரைப்பையில சமிபாட்டு சாறுகளோட கலந்த பிறகு அது சிறு குடலை நோக்கி அனுப்பப்படும். சிறு குடல்ன்றது ஏராளமான மடிப்புகள் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு குழாயுருவான அமைப்பு. கிட்டத்தட்ட அது 6 மீட்டர் அளவுக்கு தடிப்புடை. கிட்டத்தட்ட 6 மீட்டர் அளவுக்கு அது தடிப்புடையதாக இருக்கு. குழாய் வடிவாக அமைந்த ஒரு பகுதி என்று சொல்றோம். சரியா? இந்த சிறுகுடல் முடிகிற இடத்துல இருந்த பெருங்குடல் ஆரம்பமாகும். சிறுகுடல் முடிகிற இடத்துல இருந்ததால் பெருங்குடல் ஆரம்பமாக போகுது. இப்ப உங்களுக்கு இரைப்பையில வந்த உணவு 2 to 3 மணி நேரம் இருந்து உங்களுக்கு அடுத்ததாக சிறுகுடலுக்கு சிறுகுடலுக்கு வந்த பிறகு அது சிறுகுடல்ல என்ன நடக்கும்? சிறுகுடல்ல இருக்கிற சாறுகள் சமிபாட்டு சாறுகளோட திரும்ப மிக்ஸ் ஆகும். சரியா? அப்ப அதெல்லாம் சேர்ந்து சமிபாடுகள் சேர்ந்து இங்க ஒரு சமிபாடு உருவாகும். இப்ப நாங்க இரைப்பையில ஒரு சமிபாடு, வாய்க்குழியில ஒரு சமிபாடு, இரைப்பையில ஒரு சமிபாடு, சிறுகுடல்ல ஒரு சமிபாடு நடக்கும். இப்ப எங்களுக்கு சமிபாட்டுக்கு ஒரு தொகுதியே தேவைப்படும். ஒரு இடத்துல ஒரு வேலை நடக்கும். சரியா? அப்ப இங்க இரைப்பையில நடக்கிறது இரைப்பைக்குரிய சமிபாடுன்னு சொல்லுவோம். சிறுகுடல்ல இருந்ததுக்கு சிறுகுடல்ல இருக்கிற சமிபாட்டு சாறுகளோட சேர்ந்து ஒரு உணவு சமிபாடு நடைபெறும். உணவு சமிபாடு எங்க முற்று பெறும்டா இங்க எங்களுக்கு சமிபாடு முற்று பெறும். முற்று பெறும்டா இங்க சமிபாடு முடிஞ்சிடும்.
சமிபாடு முடிஞ்சிட்டுதுன்னா அதுல இருந்து எங்களுக்கு எளிய கூறுகள் உருவாகும். முதலே பார்த்து இப்ப நாங்க சாப்பிடைகள சிக்கலாக இருந்த உணவுகள் அரைக்கப்பட்டு உறிஞ்சக்கூடிய எளிய நிலைக்கு மாற்றப்பட்டு சரி அது இங்கதான் முடிஞ்சிருக்கு இந்த சிறுகுடல்ல அது முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன நடக்கும்னா சிறுகுடலுக்கு உள்ள பாத்தீங்கன்னா விரல் நீட்டங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கு சிறுகுடலுக்கு உள்ள. அந்த விரல் போன்ற வெளி நீட்டங்களை நாங்கள் சடைமுலைகள் சொல்லுவோம். இது சிறுகுடலுக்கு உள்புறமாக இருக்கக்கூடியது. நாங்கள் வெளியில காட்டினது சிறுகுடலுக்கு உள்பக்கம் குழாய்க்கு உள்புறமாக இருக்கிறது விரல் போன்ற நீட்டங்களாக சடைமுலை. சரி அந்த சடைமுலைகள் இந்த சமிபாட்டுல வார எளிய கூறுகளை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். சமிபாட்டின் விளைவுகளை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். எடுத்துட்டு தேவையற்ற பதார்த்தங்கள் தேவையற்றதுன்ற சமிபாட்டினுடைய எஞ்சிய கூறுகள் அதாவது உடலுக்கு தேவையானவற்றை உறிஞ்சி எஞ்சியவற்றை பெருங்குடலை நோக்கி அனுப்பும். எங்களுக்கு இதுல சிறுகுடல் முடிய உருவாகுவது பெருங்குடல் சொல்லும். சிறுகுடல் முடிய பெருங்குடல் என்ற அமைப்பு உருவாகும். அப்ப உணர்வுங்களுக்கு இப்ப சிறுகுடல்ல இருந்து பெருங்குடலை நோக்கி செல்லும். அப்ப அடுப்பங்களுக்கு சிறுகுடல்ல வந்து முடிஞ்சு பெருங்குடலுக்கு வந்து பெருங்குடல்ல இருந்து அதிகளவான நீர் வந்து உறிஞ்சப்படும். பெருங்குடல்ல இதுல வந்து உணவு அகத்துறிஞ்சப்படாது. இங்க வந்து நீரானது அகத்துறிஞ்சப்படும். நீர் அகத்துறிஞ்சப்பட்டு முடிய எஞ்சியது மலமாக வெளியேற்றப்படும். எஞ்சிய கூறுகள் அதாவது சாப்பாட்டின் எஞ்சிய கூறுகள் தான் எங்களுக்கு மலமாக வெளியேற்றப்படும். அப்ப எங்களுக்கு முக்கியமான பகுதிகள் வந்து தேவைப்படும். இப்ப இதுல இரைப்பைக்கு பக்கத்துல இருந்து ஈரல் என்கின்ற அமைப்பு இருக்கு. ஈரல் சொல்லு. இரைப்பையையும் ஈரலையும் மறக்கக்கூடாது. இரைப்பை இதே வடிவமாக ஒரு சைடா வர பை மாதிரி ஈரல். ஈரல்ல வந்து பித்தப்பை காட்டியிருப்பார். அதுல பார்த்தோம்னா ஈரல் என்பதுக்கு அதுல ஒரு பித்தப்பையினுடைய அடையாளம் இருக்கு. இப்ப நாங்க உணவு சமீபாட்டு ஒரு படத்தை பார்க்கணும். அதுல குறிக்க சொல்லி வந்தா முதலாவது வாய்க்குழி, இரண்டாவது களம், ரெண்டுக்கு நடுவுல தொண்டை என்கிற அமைப்பு இருக்கு. சரியா தொண்டு. அதே போல ஜே வடிவமாக பை மாதிரியான அமைப்பு இரைப்பை. இரைப்பை இது ஈரல். சிறிய குழாயுருவான அமைப்பு சிறுகுடல். பெரிய குழாயுருவானதாக இருப்பது பெருங்குடல். கீழே இருக்கிறது புதம் என்று சொல்லும். புதத்தினூடாக மலம் வெளியேற்றப்படும். இதுதான் ஒரு சமிபாட்டு தொகுதியின் அமைப்பு. சமிபாட்டு தொகுதியின் அமைப்பு என்று சொல்லும். சரியா? உங்களுக்கு படம் கீற சொல்லி வராது, ஆனா குறிக்கிறதுக்கு வரலாம். சரியா? அப்ப சமிபாட்டு தொகுதியின் படம் முக்கியமான பகுதி வாய்க்குழி, தொண்டை, களம், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், புதம் என்று சொல்லுவோம். சரியா? இப்ப இங்க
என்னென்ன செயற்பாடு நடக்கும் என்றது தெரிஞ்சிருக்க வேண்டும். முதலாவது வாய்க்குழியில என்ன நடக்கும்? பற்களினால் உணவு சிறு துண்டுகளாக உடைக்கப்படும். உடைக்கப்பட்டு உமிழ்நீரோட சேர்த்து கலக்கப்பட்டு தொண்டைக்கு தள்ளப்படும். நாக்கால தொண்டைக்கு தள்ளப்படும். சரியா? இரண்டாவது, களத்துக்கு வந்த உணவு சுற்றுச்சுருங்கள் அசைவு காரணமாக இரைப்பையை நோக்கி கடத்தப்படும். மூன்றாவது, இரைப்பைக்கு வந்த உணவு, இது ஒரு தசையாலான பை, இரைப்பை சாரோட கலந்து நன்றாக சமிபாடு அடையும். இரைப்பையில தான் அமிலத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அது கட்டாயம் இருக்கணும் சமிபாடு நடக்கிறது. அடுத்ததாக, இரைப்பை சமிபாடு முடிய உணவானது சிறுகுடலுக்கு அனுப்பப்படும். சிறுகுடல் என்றது குழாய் வடிவான ஏராளமான மடிப்பு உள்ளுக்க வந்து இது மடிச்சு மடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 6 மீட்டர் நீளம் வரை இருக்கு. 6 மீட்டர் அளவுக்கு நீளமான குழாய். சிறுகுடல்ல இருக்கிற சாறுகளோட அந்த இரைப்பையிலிருந்து வந்த சாறு கலக்கப்படும். கலந்து இது சிறுகுடல்ல ஒரு சமிபாடு நடைபெற்று நிறைவு செய்யப்படும். இப்ப எங்களுக்கு சமிபாட்டின் பின்னர் என்னவாக மாறும்? எளிய கூறுகளாக வரும். அந்த கூறுகளை அகத்துறிஞ்சிறது சிறுகுடல். இந்த சிறுகுடல்லையும் இந்த சட்டை முளைகள் உள்ளுக்குள்ள விரல் மாதிரியான நீட்டங்கள் இருக்கு. அதுதான் அகத்துறிஞ்சு எளிய கூறுகளை அகத்துறிஞ்சி எடுத்துக்கும். சமிபாடு நடந்து முடிய எஞ்சிய கூறு இதுக்குள்ள எங்களுக்கு சிறுகுடலால வந்து பெருங்குடலுக்கு அனுப்பும். பெருங்குடல் என்ன செய்ய போகுது? சமிபாடு முடிஞ்சா பிறகு அதுல இருக்கிற நீரை, மேலதிகமாக இருக்கிற நீரை ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துட்டு எஞ்சிய கூறுகளை மெலமாக வெளியிடும். சரியா? ரைட். அப்ப இதுதான் வந்து சமிபாட்டு தொகுதிக்கு முக்கியமான பகுதி. அப்ப அடுத்த தொகுதியா நாங்க பார்த்துக் கொள்ளுவோம். அப்ப இது சமிபாட்டு தொகுதி, அதுல நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்களும் சமிபாட்டு தொகுதியின் படமும் பார்த்து அடுத்தது சுவாச தொகுதியை பார்ப்போம். நாங்கள் இந்த 2 தொகுதியும் முக்கியமானது, அதனால 2 தொகுதிகளையும் படிச்சிருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் சுவாச தொகுதி. சுவாச தொகுதி. சுவாச தொகுதியில உங்களுக்கு முக்கியமான பகுதிகள் தெரிஞ்சிருக்க வேண்டும் குறிக்கிறது. அப்ப எங்களுக்கு வாய்க்குழியில ஸ்டார்ட் ஆன மாதிரி இஞ்சங்களுக்கு மூக்கு குழியில ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் வாய்க்குழியில இருந்து உணவு வரும். வாய்க்குழியில இருந்து உணவு மூக்கு துவாரத்தினூடாக எங்களுக்கு வழி வரும். வழி என்றாது நாங்க சுவாசிக்கிற வாயு பரப்பு. அப்ப எங்களுக்கு இப்ப இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு தொண்டை என்ற ஒரு பகுதி. சரியா? எங்களுக்கு வாயும் மூக்கும் கிட்ட கிட்டத்தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு நடுவுல தொண்டை என்ற பகுதியை தாண்டித்தான் சாப்பாடும் வர வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு ஆக்சிஜன் வாயுவும் வர வேண்டும். அப்ப இந்த ரெண்டுக்கும் பொதுவான பாதை சாப்பாடு வழியும் வரைக்கிட்ட
சரி, இந்த ரெண்டு குழாயையும் எப்படி இனங்காண? ஒன்று களம் சாப்பாடு வரும், இன்னொன்று வாதநாளி என்று சொல்லுவோம். அதனூடாக வழி ஒட்சிசன் வாயு வரும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வாதநாளியில சி வடிவ கசி விளையங்கள் காட்டப்படும். வாதநாளியில சி வடிவ கசி, அதுக்கு முன்னுக்கு ஒரு குழாய் போன்ற அமைப்பு போகும், அது களம். நாங்க இப்ப பார்த்தனாங்க சாப்பாடை கொண்டு செல்லப்படும். வாயினூடாக வர உணவு தொண்டையை தாண்டி களத்தினூடாக இடப்பெயர்க்கும். மூக்கினூடாக வருகின்ற வலி தொண்டையை தாண்டி வாதநாளியினூடாகவும் வர வேண்டும். சரியா? அப்ப அந்த வாதநாளி வந்து முடிவடைகிற இடம். வாதநாளி வந்து முடிவடைகிற இடத்துல இரண்டாக, அதாவது இரண்டு கிளைகளாக பிரிகிறத பார்க்க. இரண்டு கிளைகளாக பிரி, அந்த இரண்டு கிளைகள்ல இருந்தும் இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சுவாச பைகள், இரண்டு பக்கமும் வரக்கூடிய சுவாச பைகளை நாம பார்க்கிறோம். இரண்டு சுவாச பைகள் இருக்கு. சுவாச பைகள் உள்ளவாறு வாதநாடி வந்து ரெண்டு பக்கமும் பிரிகிறது. சுவாசப்பை சிறு குழு, சுவாசப்பை குழாய்கள் என்று சொல்லுவோம். சுவாசப்பை குழாய்கள். அப்ப சுவாசப்பை குழாய்கள் தெரியும், ரெண்டு இருக்கும். இரண்டு சுவாச பைகள், இரண்டு சுவாச குழாய்கள் வரும். அந்த சுவாச குழாய்கள்ல இருந்து உள்ளுக்குள்ள மேலும் சிறு குழாய்களாக பிரிகிறத நாங்க பார்க்கலாம். இதை சொல்றது சுவாச சிறு குழாய்கள். இது சுவாச குழாய், உள்ளுக்க பிரிஞ்சு வாரது சுவாச சிறு குழாய், சுவாச சிறு குழாய்கள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இரண்டு சைட்லையும் நாங்கள் அவதானிக்க முடியும். இரண்டு பக்கங்களையும் சுவாச சிறு குழாய்களை அவதானிக்க முடியும். சரியா? அப்ப இது வந்து ஒரு சுவாச தொகுதியினுடைய அமைப்பு. சுவாச தொகுதியினுடைய அமைப்பு பார்க்கிறோம். உங்களுக்கு சொல்லி சொல்ல மாட்டேன்னா, ஆனா குறிக்கிறதுக்கு வரலாம். சரியா? அப்ப நாங்க இதனுடைய முக்கியமான பகுதிகளை கொடுப்போம். முதலாவது எங்களுக்கு தெரியும் மூக்குக்குழி. மூக்குக்குழி என்று சொல்லுவோம். ஏன் எங்களுக்கு சுவாசம் நடக்கிறதுக்குரிய வாயு மூக்குக்குழியின் உண்டாக பெற வேண்டும். சரியா? அடுத்ததாக மூக்குக்குழியில இருந்து தொண்டைக்கு வரவும். மூக்குக்குழியில இருந்து தொண்டைக்கு வரவும். தொண்டை பாருங்க, தொண்டை என்பது நான் சமிபாட்டு தொகுதியிலையும் குறிச்சிருக்கேன், சுவாச தொகுதியிலையும் குறிச்சிருக்கேன். அதாவது இரண்டுக்கும் பொதுவான பாதை சொல்லு. தொண்டை சமிபாட்டு தொகுதிக்கும் சுவாச தொகுதிக்கும் பொதுவான பாதை என்று சொல்லும். இரண்டும் தொண்டையை தாண்டித்தான் கீழே பெறவும். அடுத்ததாக எங்களுக்கு இருக்கிறது முக்கியமான பகுதி, இதை நாங்க வாதநாளி என்று சொல்லுவோம். வாதநாளி.
சரியா? பிறகு நீண்ட குழாயுருவான அமைப்பாக இருக்கிறது களம் என்று எழுதக்கூடாது. களம்ன்றது வாத நாடிக்கு பக்கத்துல இன்னொரு குழாய் மாதிரியான அமைப்பு வரும். அதுதான் களம். அது போய் இரைப்பையில தான் முடியும். சரி, அப்ப இது வாத நாடி. வாத நாடியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த கோடு கோடு போட்டிருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த கோடு சுவாச சிறு குழாய்கள் வரைக்கும். சரியா? இப்ப உங்களுக்கு இரண்டு பக்கமும் இரண்டு சுவாச பைகள் இருக்குது. சரியா? அப்ப ஒரு ஆள் உங்களை பார்த்து கொண்டு நிற்க அவருடைய வலது பக்கம் வலது சுவாச பை சொல்லு. வலது சுவாச வலது சுவாச பைன்னு சொல்லு. அப்ப இடது பக்கம் உள்ளது இடது சுவாச பை. இடது சுவாச பை. இரண்டு சுவாச பைகள் இருக்கிறது. அதே போல இரண்டு சுவாச குழாய்கள் இருக்கு. சுவாச குழாய்கள். அப்ப அதுல நீங்க வலது பக்கமாக இருக்கிறது எனது குறிப்பம் வலது சுவாச குழாய். வலது சுவாச குழாய் இது. அப்ப அடுத்த பக்கம் உள்ள குழாய் இடது சுவாச குழாய். இடது பக்கமாக இருப்பது இடது சுவாச குழாய் என்று சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வலது இடது என்றது சரியா நீங்க பார்க்க முடியும். நீங்க ஒரு ஆள் இந்த போர்டுக்கு முன்னால திரும்பிட்டு பார்க்கிறது உங்களுடைய வலது கை பக்கம் இருப்பது வலது சுவாசப்பை குழாய், இடது பக்கம் உள்ளது இடது சுவாசப்பை குழாய் என்று நீங்க இனங்காண முடியும். அதே மாதிரி உட்புறமாக உட்புறமாக இருக்கிற சிறிய குழாய்களை சொல்லுவோம் சுவாச சிறு குழாய்கள். சுவாச சுவாச சிறு குழாய். சுவாச சிறு குழாய் என்று சொல்லுவோம். இந்த சுவாச பைகளுக்கு கீழாக எங்களுக்கு பிரிமென் ரகடு என்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. பிரிமென் ரகடு அதாவது இது எங்களுக்கு சுவாச பையானது நெஞ்சறை குழியில தான் இருக்கு. சுவாச பை இருக்க நெஞ்சறை குழியில இருக்கு. அந்த நெஞ்சறை குழியையும் கீழே எங்களுக்கு சமிபாட்டு தொகுதிக்கு இறப்பைக்கு கீழே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், அது வயிற்றறை குழின்னு சொல்லுவோம். அந்த நெஞ்சறை குழியையும் வயிற்றறை குழியையும் பிரிச்சிருக்கிறத நாங்க பிரிமென் ரகடு என்று சொல்லுவோம். பிரிமென் ரகடு. வயிற்றறை குழியையும் நெஞ்சறை குழியையும் பிரிச்சிருக்கிறது பிரிமென் ரகடு என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இதுல எங்களுக்கு எப்படி சுவாசம் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த மூக்கு குழியின் ஊடாக சுவாசம் நடக்கும். அதாவது வெளியில இருக்கிற வழியானது மூக்கு குழியின் ஊடாக உள்ளெடுக்கப்படும். சரியா? அப்ப அது உட்சுவாசம்னு சொல்றோம். உள்ளுக்க வாரது.
சரி. அப்ப இந்த சுவாசம் எப்படி எங்களுக்கு சக்தியாக மாற்றப்படுது? அதாவது எளிய உணவு கூறுகள் இப்ப நாங்க பார்த்த சமீபாட்டு தொகுதியில சமீபாடு முடிய எளிய உணவு கூறாக அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த எளிய உணவு கூறுகள் எளிய உணவு உணவுகள் இப்ப நாங்க உள்ளுக்கு எடுத்திருக்கிறோம் இல்லையா ஒட்சிசன், அந்த ஒட்சிசனோட சேர்ந்துதான் சக்தி உருவாக்கப்படுது. அப்ப எங்களுக்கு சக்தி எப்படி கிடைக்குது? நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வர எளிய கூறுகளை நாங்க ஒட்சிசன் உள்ளெடுக்கிறதனூடாக அதையும் சேர்த்து அதுல இருந்துதான் எங்களுக்கு சக்தி உருவாக்கப்படும், சக்தி பிறப்பிக்கப்படும். அப்ப சுவாசம் என்றா என்ன கேட்டா, எளிய உணவுகள் ஒட்சிசனோடு சேர்ந்து சக்தி பிறப்பிக்கப்படும் செயல்முறை. சுவாசம் என்பது எளிய உணவுகள் ஒட்சிசனோடு சேர்ந்து சக்தியை உருவாக்குற செயல்முறை தான் சுவாசம் என்று சொல்றோம். சுவாசத்திலையும் இரண்டு விதமான சுவாசம் இருக்கு. ஒன்று உட்சுவாசம் என்று சொல்லுவோம். வெளியில இருக்கிற வழிய நாங்க சுவாச பைகளுக்கு நிரப்புறோம். திரும்ப நாங்க வெளிச்சுவாசம் என்று சொல்லுவோம். இதுக்குள்ள இருக்கிற கார்பனீரொட்சைடு, அதாவது உடல்ல இருந்து வந்த கார்பனீரொட்சைடுகளை திரும்பவும் அதே பாதையினூடாகத்தான் வெளியில இருக்கிற வழிக்கு அனுப்ப போகும். சரியா? அப்ப இது இந்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி போகும்னா, முதல்ல உச்சுவாசத்தினூடாக வழி மூக்கு குழிக்குள்ள வரும். மூக்கு குழியில எல்லாம் வடிகட்டப்பட்டு தூசுகள் டஸ்ட் எல்லாம் வடிகட்டப்பட்டு அது ஈரலிப்பாக மாறும். எது? ஒட்சிசன் வாயு. அது தொண்டையை தாண்டி குரல் வளையினூடாக வாதநாளிக்கு வந்து வலது இடது சுவாச பைகளுக்கு சேரும். எது? ஒட்சிசன் வாயு. இப்ப நாங்க உச்சுவாசம் சொல்றோம். சரி. திரும்ப வெளிச்சுவாசம் என்றா கலங்கள்ல இருந்து ஒரு வெளிவரப்பட்ட கார்பனீரொட்சைடு வாயு எல்லாம் சேர்ந்து இந்த சுவாச சிறுகுழாய்க்கு வந்து சிறுகுழாயிலிருந்து சுவாசப்பை குழாய்க்கு வந்து வாத நாடியினூடாக மூக்கு குழியை அடைந்து மூக்கினூடாக வெளியேற்றப்படும் கார்பனீரொட்சைடு. அப்போ அதே பாதையினூடாகத்தான் ஒட்சிசன் உள்ள வரும். திரும்ப உள்ளுக்கு இருக்கிற கார்பனீரொட்சைடு வெளியே போகும். அப்ப நாங்க ஒருக்கா உள்ளெடுத்து மீண்டும் வெளியிட. சரியா? உள்ளெடுக்கிறது உச்சுவாசம், வெளியேற்றப்படுவது வெளிச்சுவாசம். உச்சுவாச வழியில ஒட்சிசன் வாயு அதிகமாக எடுக்கப்படும். வெளிச்சுவாசத்திலிருந்து நாங்கள் கார்பனீரொட்சைட்டை வெளியேற்றுகிறோம். சரியா? அப்ப இது எங்களுக்கு என்ன? சக்திய உற்பத்தி செய்கின்ற ஒரு செயல்முறை. சுவாசம் என்பது சக்தியை உற்பத்தி செய்தல். சக்தியை உற்பத்தி செய்தல். சுவாச தொகுதியின் வேலை சக்தியை உற்பத்தி செய்கிறது. எப்படி சக்தியை உற்பத்தி செய்யும்? நாங்க சாப்பிட்டு அந்த உணவு சமிபாடடைஞ்சு அதுல இருக்கிற உணவுகள் உள்ளெடுக்கிற ஒட்சிசனோட சேர்ந்து சக்திய உருவாக்க போகிறது. சரியா? அப்ப பாக்குறோம் இந்த தொண்டை என்றது நாங்க சாப்பிடுறதுக்கும் சுவாசிக்கிறதுக்கும் பொதுவான பாதையாக இருக்கிறது. அப்ப ஒருவேளை நாங்க கதைச்சு கதைச்சு சாப்பிட்டோம். இப்ப இதுல எங்களுக்கு சில சமயம் சாப்பாடு புறையேறுற சந்தர்ப்பம் என்று சொல்லுவோம். அப்ப அது என்ன நடக்குதுல்ல, இப்ப எங்களுக்கு இந்த தொண்டையில இருக்கக்கூடிய மூச்சுக்குழல்வாய் மூடி என்கிற அமைப்பு, மூச்சுக்குழல்வாய் மூச்சுக்குழல்வாய் மூடி என்ற ஒரு அமைப்பு தான் இந்த ரெண்டு பாதைக்கும் திறந்து திறந்து வழிவிடும். அதாவது நாங்க மூச்சு விடைக்குள்ள வாத நாளிக்கு திறந்துடும், திரும்ப நீங்க சாப்பிடைக்குள்ள களத்துக்கு திறந்துடும். அப்ப நீங்க சாப்பிடைக்குள்ள மூச்சு விட இயலாது, மூச்சு விட்டு கொண்டு சாப்பிட இயலாது. அப்ப ஏதாவது ஒரு சமயத்துல ஒரு வேலைதான் செய்யலாம். இப்ப நீங்க கதைச்சு கதைச்சு சாப்பிடைக்குள்ள அந்த மூச்சு குழல்வாய் மூடி மாறி மாறி திறக்கும். அப்ப நீங்க சாப்பிடைக்குள்ள களம் திறக்க வேணும்,
திரும்ப நீங்க மூச்சு விளைக்க வாதனாலே நீங்க கதை கேட்க மாறி மாறி நடக்கிறதுனால சில வேளை சாப்பாடு வாத நாளிக்குள்ள இறங்கிடும். அதாவது களத்துக்கூடாக வந்து இரைப்பைக்கு போக வேண்டிய சாப்பாடு இந்த மூச்சு குழல்வாய் மூடி சரியா மூடாததுனால வாத நாளிக்குள்ள இறங்கி. அப்ப வாத நாளிக்குள்ள சாப்பாடு வந்தா எங்க வருவது? சுவாச பையுக்கு தான் வரும். அப்ப இரைப்பைக்கு போக வேண்டிய சாப்பாடு சுவாச பையுக்கு போக இயலாது. சரியா? அப்ப அது வந்து என்ன செய்யும்? உடனடியாக உங்களுக்கு புறையேறி அந்த உணவு திரும்ப வாயால வராது, மூக்கினூடாக வர்றதை நீங்க பார்க்கலாம். இப்ப சில சமயம் உங்களுக்கு புறக்கணிக்கிற சந்தர்ப்பத்துல சாப்பாடு மூக்கால தான் அதிகமாக வந்துருக்கு. சரியா? அப்ப அதனால பாக்குறோம் தொண்டை என்பது பொதுவான பகுதி. சரியா? அப்ப நாங்க இன்னைக்கு 2 பிரதான தொகுதிகளை பார்த்திருக்கிறோம். செமிபாட்டு தொகுதியும் சுவாச தொகுதி. அதனுடைய தொழில்களையும் பார்த்திருக்கிறோம். பிரதானமான பகுதிகளையும் பார்த்திருக்கிறோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லையா பிள்ளைய? நாங்க அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். இதோட இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். தேங்க்யூ.